ஷாலும், praise the Lord. இந்த கால வேளையில் இந்த லென்த் சீசன் மார்னிங் டிவோஷனில் இந்த சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகின்றேன். சிறிது நாள் நம் தேவனை ஆராதிச்சுட்டு வசனத்துக்கு கடந்து போவாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பூரண அழகு உள்ளவராக இருக்கிறார். அவர் பழுது இல்லாத ஒரு தேவனா இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. praise the Lord. இந்த கால வேளையில கூட நம்ம சங்கீதம் 44 அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நான் படிக்கிறேன், ஆங்கிலத்தில் படிக்கிறேன். நம்ம சேர்ந்து நம்ம தியானித்துட்டு நம்ம கடந்து சிறுவமாக. Psalms chapter 44. We have heard with our ears, God, our fathers have told us the deeds you did in their days, in days of old. You drove out the nations with your hand, but them you planted, you afflicted the peoples and cast them out. For they did not gain possession of the land by their own sword, nor did their own arm save them. But it was your right hand, your right arm, and the light of your countenance, because you favored them. You are my King, O God. Command victories for Jacob. Through you we will push down our enemies. Through your name we will trample those who rise up against us. For I will not trust in my bow, nor shall my sword save me. But you have saved us from our enemies and have put to shame those who hated us. In God we boast all day long and praise your name forever. இந்த சங்கீதம் 44ல் 1-8 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்க, தாவீது இஸ்ரவேல் ஜனங்க செய்த நன்மைகளை, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து அவங்க நினைவு கூறுறாங்க. அவங்க நினைவு கூறி இந்த சங்கீதத்தை எழுதுறாங்க. 1-8 அதிகாரத்தை அவங்க ஆண்டவர் அந்த டைம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு அவங்கள கொண்டு அங்கே விடுதலை ஆக்கினார் இல்லையா, கொண்டு வந்தார் இல்லையா. ஸோ அந்த அலாங் தட் வே ஆண்டவர் என்னென்னலாம் அற்புதம் செஞ்சார். அவங்களுக்கு ரெட் சீயை பிளந்தாரு. அப்புறம் அவங்களுக்கு மன்னாவை போஷித்தாரு. ஸோ அவங்க ஈவன் அவங்களோட சாண்டல்ஸ் கூட பிய்யாமல் எத்தனை வருஷம் ஆண்டவர் அவங்க சட்டை கூட லைக் அப்படியே இருந்தது. ஸோ நிறைய அற்புதம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செஞ்சாரு இல்லையா. ஸோ அதை அவங்க நினைவு கூறுறாங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைவு கூறுறாங்க. அவங்க முப்பாட்டன் அந்த டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரியத்தை கண்டிப்பாக அந்த டைமில் எப்படின்னாக்கா இஸ்ரேல் ஜனங்க எப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க போதிப்பாங்க. ஆண்டவர் பற்றி அவங்க ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை குறித்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணி அந்த பிள்ளைகளும் மறக்காதபடிக்கு அவங்களும் அவங்களோட பிள்ளைகளுக்கு, அவங்களோட சந்ததிக்கு ஆண்டவருடைய நன்மைகளை இப்படியாக தெரிவிப்பாங்க. இப்படியாக அவங்க ரிமெம்பர் பண்ணுவாங்க.
ஸோ அந்த டைம் ஆண்டவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த 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 சங்கீதத்துக்கு வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு மகிமைப்படுத்துறாங்க, புகழ்ந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இது எங்களுடைய பட்டயத்தினால வந்த இந்த இது பட்டயத்தினால வந்த இது விக்டரிஸ் கிடையாது, இது முழுக்க முழுக்க தேவன் தான் இது வந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படியாக அவர்கள் புகழ்றாங்க. வசனம் 9 கடைசி வரைக்கும் 26 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நீங்க படிங்க, வீட்டுல போய் படிச்சுக்கு பாருங்க. அங்க வந்து ஆண்டவர் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. கேள்வியில, ஏன் ஆண்டவரே எங்களை நீங்க வெக்கப்படுத்திச்சீங்க, நாங்க இந்த மாதிரி கஷ்டத்துல கடந்து போனோம், இப்படியா வந்துட்டு நாங்க என்ன சொல்லுவாங்க, my dishonor is continually before me and the shame of my face has covered me, all this has come upon us but we have not forgotten you. அப்புறம் நிறைய என்னென்னமோ சொல்லுவாங்க பாருங்க. would not God search this out for he knows the secrets of the heart. ஆண்டவரை புகழ்ந்துக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு, ஆண்டவர் இதெல்லாம் நடந்துருச்சு, இப்படிலாம் வந்துட்டு ஏன்னா எங்களை ஏன் ஆண்டவர் வெக்கப்பட வச்சிங்கன்னு வந்து அவங்க சொல்றாங்க. வசனம் 23 பார்த்தீங்கன்னா, awake, why do you sleep, Lord, arise, do not cast us off forever. ஆண்டவருக்கே வந்துட்டு, ஆண்டவரே எழுந்திருங்க, எங்களை இப்படியாவது ஆண்டவரே காசு பண்ணாதீங்க forever அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இங்க என்ன பார்க்குறோம்னாக்கா வந்து இது நம்ம மனுஷனுங்க, நம்ம இயல்பு இல்லையா? நன்மை செய்யும் போது நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், நன்மையான காரியத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா வந்து அது கொஞ்ச நேரம் தான் வந்து இந்த மைண்ட்ல நம்ம இங்க ஸ்டாப் பண்றோம். நன்மை செஞ்சதெல்லாம் ஓகே, ஆண்டவர் நன்மை செய்வார், என் வாழ்க்கை இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு மாதிரி என்ன வரும்னா, நிறைய உபத்திரத்தில் நம்ம கடந்து போகும்போது ஆண்டவரை வந்துட்டு நம்ம கேள்வி கேட்போம். ஆண்டவரே இந்த மாதிரி, ஆண்டவர் என்ன கண்ணீர் இந்த பாதையில் கடக்க வச்சிங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டம், ஏன் ஆண்டவர் இவ்வளோ அவமானம், நீங்கள் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவரே நம்ம என்ன செய்வோம், கேள்வி கேட்குற ஜனங்களா நம்ம இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல நம்மளும் சில டைம் அப்படி இருக்கிறோம். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா வந்துட்டு, நம்மளால ஒரு நன்மையும் நம்மளால பேச முடியும், தீமையும் நம்மளால பேச முடியும். பட் அதிகமா தீமைகளை தான் அதிகமா நம்ம பேசும். நன்மை வந்து கொஞ்சமா தான் நம்ம வந்து நினைப்பு ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த காலை வேளையில ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பாருங்க. தீமையோட தீமை ஆண்டவர் செய்யல, ஆனா இந்த உபத்திரம் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் தான் வந்து இந்த தீமையை செய்யறாரு. இன்னும் ஆண்டவர் நம்ம கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, இந்த உலகத்துல உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கஷ்டங்கள் இந்த மாதிரி பாடுகள் வரும் அவரோட பிள்ளைகளுக்குன்னு. ஸோ அவரோட பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம அதை சகித்து கொண்டு அவர் செய்த நன்மைகளை நம்ம மேலும் மேலும் இன்னும் அதிகமா நினைத்து அதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆமென். இங்க இஸ்ரேல் ஜனங்க இங்க அவங்க நினைச்சிருந்தாங்கனாக்கா ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு ரெட் சீ பிளந்திருக்காருங்க. அந்த செங்கடலை பிளந்திருக்கிற எப்படிலாம் இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அவங்க முப்பாட்டன் சொல்லும் போது, அவங்க பிள்ளைகள் கேட்கும் போது, அந்த பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது எப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த சாட்சியை. ஸோ அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணும்போது அந்த ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தோட அந்த அவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்க மறக்காம அவங்க வச்சிருக்கணும். ஸோ அந்த உபத்திரம் அவங்க போயிருக்கும் போது, அவங்க கஷ்டமான பாதையில போகும்போது இது அவங்க ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். ரேட்ஸியே ஆண்டவர் பழக்க வச்ச தேவனி, இதெல்லாம் என்ன ஏமாத்திரம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையில சோதனை வந்தாலும் அது மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் செஞ்ச நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு, அது நிச்சயமாய் நம்மளோட ப்ராப்ளமை மேற்கொள்றதாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம் ஜெபிப்போமாக. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிற இந்த காலை வேளையில நீ வாய்ப்பு கொடுத்த கிருபை தந்ததுக்காய் நன்றி. இந்த சங்கீதம் 44 அதிகாரம் வசனம் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை
பேசும். படிக்கும் போது தியானிக்கும் போது இந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே பேச முடியுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ராஜா, நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை ஏற்படுத்தின ஒவ்வொரு பேருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை உம்முடைய நன்மைகளை தொடர்ந்து நாங்கள் நினைத்து கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை ராஜா அப்பா உம்முடைய நன்மை குறித்து நாங்கள் பேசக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you and God bless you.